யோவான் 1. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினான். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படியெனில் நியாயப்பிரமாணத்தில் மோசே மூலமாய் கொடுக்கப்பட்ட கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. தேவனை ஒருவன் ஒரு காலும் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். எருசலேமில் இருந்து யூதர்கள் ஆசாரியரையும் லேவியரையும் யோவானிடத்தில் அனுப்பி, நீர் யார் என்று கேட்டபொழுது அவர் மறுதலியாமல் அறிக்கையிட்டதுமன்றி, நான் கிறிஸ்து அல்ல என்று அறிக்கையிட்டான். அப்பொழுது அவர்கள், பின்ன யார், நீர் எலியாவா என்று கேட்டார்கள். அதற்கு நான் அவன் அல்ல என்றார். நீர் தீர்க்கதரிசியானவரா என்று கேட்டார்கள். அதற்கும் அல்ல என்றான். அவர்கள் பின்னும் அவனை நோக்கி, நீர் யார், எங்களை அனுப்பினவர்களுக்கு நாங்கள் உத்தரவு சொல்லும்படிக்கு உம்மை குறித்து என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள் என்ற ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாய் இருக்கிறேன் என்றான். அனுப்பப்பட்டவர்கள் பரிசேயராய் இருந்தார்கள். அவர்கள் அவனை நோக்கி, நீர் கிறிஸ்துவுமல்ல, எலியாவும் அல்ல, தீர்க்கதரிசியானவரும் அல்லவென்றால் ஏன் ஞானஸ்தானம் கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள். யோவான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் நிற்கிறார். அவர் எனக்கு பின் வந்தும் என்னிலும் மேன்மையுள்ளவர். அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரவான் அல்ல என்றான். இவைகள் யோர்தானுக்கு அக்கரையில் யோவான் ஞானஸ்தானம் கொடுத்த பெத்தாபராவில் நடந்தன. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. செபம். கிருபையாய் நேசிக்கிறதான் நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே யோவான் 1 அதிகாரத்தை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள், போகிற வருகிற பிரயாணங்கள், அவர்களுடைய தேவைகள் யாவையும் கர்த்தர் சந்திக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது என்ற வார்த்தையின்படியாக கர்த்தாவே, துவக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய வார்த்தையை கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தேற்றும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணம் என்று சொல்லி இருக்கிற வார்த்தையின்படியாக கர்த்தாவே, ஒவ்வொருவரும் ஆண்டவரே, ஒவ்வொரு வேலைகளிலும் ஆண்டவரே, ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் அந்த வேளையிலே கர்த்தாவே முடியும் போது கர்த்தாவே சம்பூர்ணமாய் முடிக்க கர்த்தர் இரக்கம் பாராட்டும்படியாய் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே கையிட்டு செய்கிற எல்லா வேளையிலும் கர்த்தர் நாமம் மகிமைப்படும்படியாக ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும் ஆண்டவரே. அப்பா, இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத ஆவியின் கிரியையினால் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் விடுதலையாக்கும். பொல்லாத வியாதிகள், பலவீனங்கள், நிந்தைகள், அவமானங்கள் இயேசுவின் நாமத்திலே விலகும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே.
கர்த்தர் ஒருவரே அதிசயங்களை செய்கிறவர். ஆண்டவரே, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர், ஆண்டவரே, எல்லா பொல்லாத கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, தற்கொலை எண்ணங்களுக்கு நேராய் போகிற பிள்ளைகளை கர்த்தர் விடுதலை ஆக்கும். ஆண்டவரே, ஒரு மன சிந்தையை கெடுக்கிற பொல்லாத ஆவியின் கிரியைகள் விலகும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, தடுமாற்றங்கள், நிந்தைகள், அவமானங்கள், பொல்லாத ஆவியின் கிரியைகளுக்கு நீர் விலக்கி பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தினாலே தெளிந்த புத்தி ஞானத்தை கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். வியாதிகள், பலவீனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகும்படியாய் செபிக்கிறோம். நல்ல சுகபலன், ஆரோக்கியத்தை கட்டளையிடும். எல்லா பிரயாணங்களிலும் தேவனுடைய கரம் கூட இருக்கும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத ஆவியின் கிரியைகள் விலகும்படியாய் செபிக்கிறோம். எல்லா ஆபத்துகளுக்கும் விபத்துகளுக்கும் நீர் விலக்கி பாதுகாத்து கொள்ளும். தடுமாற்றம் எல்லாம் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. முன்னோருடைய சாப கட்டுகள் எல்லாம் உடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்ற வார்த்தையின்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் ஆண்டவரே, நாங்கள் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாய் நீர் எங்களை வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, எந்த இடத்திலும் நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு எங்கள் கையின் கிரியைகள் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்குள்ளே காணப்படுகிற சோர்வுகள், பலவீனங்கள், தடுமாற்றங்கள் யாவும் விலகும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தர் நாம மகிமைப்படும்படியாக நாங்கள் ஆண்டவரே கையிட்டு செய்கிற எல்லா வேளையிலும் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். கர்த்தர் எங்களை கண்ணோக்கி பாரும். இம்மட்டும் உதவின எபினேசரே, இனிமேலும் எங்களுக்கு உதவ நீர் போதுமானவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையால் நிறைவாக்கப்படும்படியாய் செபிக்கிறோம். சோர்ந்து போன ஒவ்வொருவரையும் கர்த்தரே பலப்படுத்தும். வியாதிகள், பலவீனங்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஜீவனுள்ள சாட்சியாய் நிறுத்தும். பொறுப்பெடுத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் செபங்கேளும் பிதாவே, ஆமேன்.